ஹலோ காய்ஸ், இன்னைக்கு பீஸ்ட் டேமர் மான்வாவோட எபிசோட் 10 தான் பார்க்க போகிறோம். மறக்காம பார்க்குற ஒருத்தங்களும் லைக்கை போட்டுருங்க. ஏன்னா அப்பதான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாம எப்பிக்குள்ள போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்திலேயே அங்க பேட்டில் இப்போ முடிஞ்சிச்சு. அந்த பேட்டில் எல்லாத்தையுமே குயினும் பார்த்துன்னு இருக்காங்க. அங்க குயின் பக்கத்திலேயே லார்ட் ஜாங்கோ வந்துட்டு, நான் சொல்லி ஆகணும், இந்த அசு டிராகன் அகாடமி அது உண்மையிலேயே ரொம்ப திறமசாலியா இருக்கு. ஏன்னா ஈஸியா என்னோட பையன் அவனை அசால்ட்டா அங்க தோக்கச்சிட்டாங்க. அட, நீங்க டம்மா ப்ளே பண்ண வேணாம். ஏன்னா அதுக்கு பின்னாடி யார் இருக்கான்னு எனக்கும் தெரியும், உங்களுக்கும் நல்லாவே தெரியும். ஏன்னா அந்த பொண்ணு ஷின்னு, அவளுக்கு அந்த இடத்துல ஹிண்ட் வந்து கிடைச்சது. அதான் அந்த பொண்ணு அங்க ஜெயிச்சாலே. மேஜஸ்டி, அதுக்குன்னு அவங்கள ப்ளேம் பண்ண வேணாம். தயவு செஞ்சு அவங்களுக்கு ஒரு சான்ஸை வந்து கொடுங்களேன். நீ சொல்ற மாதிரி நான் ஒன்றும் அவங்கள ப்ளேம் எல்லாம் பண்ண மாட்டேன். உன்னோட பையன் ஜாவி, அதே மாதிரி அந்த ஷின்னு, அதாவது அந்த பிரதர்காரன் யாங்கு, எல்லாருக்குமே எம்பரர் சோல் ட்ரைனிங் கேம்புக்கான இன்விடேஷனை நான் கொடுக்கலாம் தான் இருக்கேன். ரொம்ப நன்றி மேஜஸ்டி, நான் இந்த விஷயத்த மறக்க மாட்டேன். இன்னொரு சைடு நம்ம ஹீரோவும் வரும்போதே சொல்றான், பிரதர் யாங், பிரின்சிபல்ஸும் இன்னைக்கு நைட்டு நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய பார்ட்டி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஆமா, உனக்கு அவ்வளவு தைரியமா? என்ன உன்னோட பிரதர் அப்படின்னு சொல்ற? நீ ஃபர்ஸ்ட் யாரா? நீ எதுக்காக என்ன பிரதர் அப்படின்னு சொல்ற? ஆனா அதுக்குள்ள அவங்கள நோக்கி ஒரு லெட்டர் வந்து வரும். ஷின் யாங், உங்க 2 பேருக்கும் இந்த லெட்டர். அந்த லெட்டரை நம்ம ஹீரோ வாங்குறான். ஆனா நம்ம ஆளுக்கு அந்த லெட்டரை பத்தி தெரியல. எம்பரர் சோல் ட்ரைனிங் கேம்பா? பிரதர் யாங், இது என்ன? அடே, ஃபர்ஸ்ட் விஷயம், தயவு செஞ்சு என்ன உன்னோட பிரதர் அப்படின்னு சொல்லாத. அதே மாதிரி இது இருக்குல்ல, எம்பரர் சோல் ட்ரைனிங் கேம்ப், இதுல ஃப்ரெஷ்மேன்ஸா இருக்கிற நம்ம யாருக்கெல்லாம் ரொம்ப திறமை இருக்கோ அவங்க எல்லாருக்குமே டைரக்டா குயின் மூலமா அங்க ட்ரைனிங் கிடைக்கும். அங்க இதை கேட்ட உடனே நம்ம ஹீரோ ரொம்ப ஆச்சரியமாகறான். ஏன்னா குயின் மூலமா ட்ரைனிங் கிடைக்கிறதெல்லாம் ஓகே தான். ஆனா பிரச்சனை என்னன்னா, நம்ம யூ கிட்ட டைலோ இருக்கு, தப்பி தவறி டைலோ நம்ம யூ கிட்ட இருக்கு இப்படின்னு கோயினு கொண்டு தெரிஞ்சிட்டான். அவ்வளவுதான், அந்த இடத்துலயே நம்ம யூவோட கதையும் முடிய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா டைலோ ஒரு கிறிஸ்டல் அங்க தேடி இருக்கும், அது மூலமா டைமே அப்படியே ரிவர்ஸ் ஆக முடியும். அதனால நான் ஏதாச்சும் பண்ணணும். இப்படி இவன் யோசிக்கும் போது ஷினும் கேட்கறான், ஆமா யூ, என்னாச்சு? நீ கேட்டல பிரின்சிபல்ஸும் இன்னைக்கு பார்ட்டி கொடுக்குறாங்க, நீங்க எல்லாருமே வரீங்களான்னு. நீ அதுக்கு கவலைப்பட வேணாம், கண்டிப்பா நாங்க வரோம். அதை பத்தி தானே யோசிக்கிற? ஓ அப்படியா ஷின், ஓகே தான். இதுக்கப்புறம் நைட் ஆகுது. அங்கே பார்பிக்யூ பார்ட்டியும் ஆரம்பிக்க, அங்கே மீட்டு சிக்கனு எல்லாமே அப்படி இருக்கும். அங்கே எல்லாருமே கட்டுன்னு கட்டுறாங்க. அங்கே நம்ம ஹீரோவும் சொல்கிறான், பிரதர் யாங், நான் யோசிக்கல, நீங்களும் உங்கள் சிஸ்டர் ஷின்னும் 2 பேருமே என்னதான் ஒரு பெரிய ரிச்சான ஃபேமிலியில் இருந்துட்டோம், இந்த மாதிரி ஒரு ஃபுட்டை விரும்பி சாப்பிடுவீங்கன்னு. ஏன்னா இது ரோட் சைடில் இருக்க ஒரு ஸ்டால் தான். இந்த விஷயம் உங்களுக்கு இந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு. என்னதான் நாங்கள் பெரிய ஃபேமிலியாக இருந்தாலும் எங்களுக்கும் இந்த மாதிரி விஷயம்லாம் ரொம்ப பிடிக்கும். ஈவன் சின்ன சின்ன ஸ்நாக்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அதுவும் எங்களுக்கு பிடிக்கும். இதை கேட்கும் போது, இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பொண்ணை நம்ம ஹீரோ மீட் பண்ணியிருப்பால, அந்த பொண்ணுக்கு சின்ன சின்ன விஷயம்லாம் அவளுக்கும் நிறையவே தெரியாது. அண்ணா அது என்னது? அட, இதை பற்றி உனக்கு தெரியாதா? இப்படின்னு நிறைய விஷயத்த அவள் கேள்விப்பட்டிருக்க மாட்டா. அவளுக்கும் சின்ன விஷயமே ரொம்ப பெரிய விஷயமா அங்கே தெரியும். அந்த மாதிரி தான் இப்போ எல்லாருக்குமே இருக்கு. ஒரு பெரிய ஃபேமிலியாக இருந்தாலும் அவங்களுக்கும் இது சிமிலராக தான் இருக்கு. அங்கே ஷின்னும் என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி சோகமாக இருக்கான். என்ன விஷயம் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறான். அது என்னன்னா, எங்கள் அண்ணனை பார்த்தாலே ஒரு மாதிரி அணுவீங்க எனக்கு ஃபீல் ஆகுது இப்போலாம். என்ன ஆச்சு? நீ எதுக்காக சோகமாக இருக்க? மந்த்லி கேர்ள்ஸுக்கு பிரச்சனை வரும்ல, பீரியட்ஸ்னு, அந்த பிரச்சனை உனக்கு வந்திருக்கா என்ன? அப்படி வந்திருந்தா பிரச்சனை இல்லை. ஏன்னா நான் ஒரு பர்ஃபெக்டான டாக்டரு. எந்த இடத்துல வலிக்குது ஜஸ்ட் அந்த இடத்த ஒண்டி காட்டுமா, நான் பார்த்துக்கிறேன் மீதி விஷயத்த. இப்படி அங்கே கேட்ட உடனே அவளோட முகமே அங்கே மாறும். அங்கே யாங்கும் குடிக்கிற அந்த ஜூஸை அப்படியே துப்பிட்டு, அடே நீ என்ன பைத்தியமா யூ? திரும்ப கோக்கு மக்கா ஏதாச்சும் சொன்ன அவ்வளோதான், பார்த்துக்கோ, கையில் இருக்கிறத வச்சு குத்தி கொன்றுவேன். அட பிரதர் யாங், நான் வந்து ஜஸ்ட் சும்மா விளாட்னேன், அவ்வளோதான், மற்றபடி எதுவும் இல்லை. பனிஷ்மெண்ட்டா வாங்க நம்ம ட்ரிங்க் பண்ணலாமே. யார் அதிகமாக ட்ரிங்க் பண்ணி போதை ஏறாமல் இருக்கோ அவங்க தான் வின்னரு. ஆமாம், உனக்கு அவ்வளோ தைரியமா என்கிட்டயே நீ சேலஞ்சை வர்றியா? இந்த மாதிரி ஒரு ட்ரிங்காலெல்லாம் என்னை போதையாக்கவே முடியாது. அப்புறம் என்ன, யோ பாஸ், இந்த இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கான லிக்கரை கொண்டு வாங்க. அந்த இடத்துக்கு அதுக்கேற்ற மாதிரியே ரொம்ப ஸ்ட்ராங்கான லிக்கர் ஒன்று வரும். அங்க யாங்கும், அப்படியா சரி, இந்த மேட்சுக்கு நான் ஒத்துக்கிறேன். அப்படி நான் ஒண்டி இங்கே தோத்து போயிட்டேன்னு வச்சுக்கேன், நான் என்னோட லாஸ்ட் நேமை ஓம் பேரா நான் வச்சுக்கிறேன். ஷியாவோ யூன்னு இருக்குல்ல, நான் என்னோட யாங் ஷியாவோ அப்படின்னு வச்சுக்கிறேன். இப்படி சொல்றது தான். ஆனால் கொஞ்ச நேரத்திலேயே யாங்கோட நிலைமை மோசமாகுது. வாந்தியா எடுக்கிறான். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைமா அங்கே ஒத்துக்கல. அதே மாதிரி ட்ரிங்க் பண்ணதில் பயங்கர போதையா இருக்கு. ஆமா, என்ன ஆச்சு? நீங்க ஓகே தானா? இன்னமும் உங்களால ட்ரிங்க் பண்ண முடியுமா? ஹேய் தம்பி, நீ வந்து கேளுப்பா, நீ என்னோட சிஸ்டரை ஹர்ட் பண்ணாம வச்சுக்கோ, நான் மேரி பண்ணிக்க ஒத்துக்கிறேன். ஆனா பிக் பிரதரா நீ வந்து ஏதாச்சும் அவளை பண்ண பார்த்த, அவ்வளோதான், நான் உன்னை கொன்றுவேன். அடே ஷின்னு, இவனை பாத்தியா, போதையில என்ன நல்லா வளரான். இப்போ நான் தான் உன்னோட பிரதர் இல்லாவான். இப்படியெல்லாம் இவனை கன்சிடர் பண்ணியிருக்கான். இன்னும் அங்கே ரொம்ப வெக்கமா வரும். அங்கே உடனே அவன் சொல்றான், என்னோட பிரதரும் இங்கே தான் இருக்கான். இன்னைக்கு நான் யோசிச்ச மாதிரி அந்த அளவுக்கு ஃபன்னா இல்லை.
அப்புறமா நீயும் நானும் ஒண்டி தனியா நம்ம 2 பேரும் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாமா? இந்த மாதிரி ஷின்னே அங்க சொல்லும்போது நம்ம ஆளுக்கும் அங்க ஒரு மாதிரி ஷையா ஃபீல் ஆகும். சரி டோர்னமெண்ட் டீம் மேட்ச் முடிஞ்சக்கு அப்புறமா நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். உடனே இதெல்லாம் கேட்டு இருக்க யாங்கோ இல்ல நானும் உங்க கூட வருவேன் அப்படின்னு ஆளு போதையில அங்க வளரான். இதுக்கப்புறம் நைட் ஆகுது. நைட் ஆனோடனே அந்த முட்டையை இன்னமும் வளர வைக்க இப்போ டெயில் ஃபாக்ஸும் ஃபயர் ஃபை ஃப்ளவரும் இருக்கு. ஆனா இன்னமும் பீஸ்ட் காட் ஃபார்ம்ல இருக்க ஒரு மேஜிக்கல் பீஸ்டோட டங்கு அதாவது பூப்பு அது வேணும். இது இருந்தாதான் இதை ஒரு பீஸ்டா எவால்வ் பண்ண முடியும். ஆனா இப்போதைக்கு அதை பத்தி யோசிக்க வேணாம், தூங்கலாம். தூங்கிட்டு நாளைக்கு நடக்க போற மேட்சை பத்தி யோசிக்கலாம். இப்படி ஆளு தூங்கும் போது திடீர்னு அங்க க்ளோ ஆகுது. அங்க இதுலயே தெரியுது அங்க டைலு வெளில வரா. நெக்ஸ்ட் சீன்ல காலையில ஆகுது. அங்க டைலுவும் வந்துட்டு அட யூ எழுதுக்கோ எழுதுக்கோ யூ. அட டைலு நீ எப்படி வெளில வந்த? டைலுவை உடனே இப்படி பார்த்தோனே ஆமா டைலு நீ எப்படி இங்க வந்த? குயினோட ஆர்மி என்ன இங்க வந்துச்சா? மக்களுக்கு என்ன நீங்க இருக்குன்னு தெரியுமா? என்ன என்ன ஆச்சு? நீ கொஞ்சம் பொறுமையா நான் சொல்ற விஷயத்த கேக்குறியா? நான் இப்பதான் ரீசெண்டா இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணலாம் அப்படின்னு போனேன். ஏகப்பட்ட ரொம்ப இம்பார்ட்டன்டான இன்ஃபர்மேஷனை நான் கேதர் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். அப்படியா? ஆனா ஆல்மோஸ்ட் நீ எனக்கு ஹார்ட் அட்டாக்கே குத்துட்ட. தயவு செஞ்சு இதுக்கு மேலேயும் அந்த மாதிரி எதுவும் நீ பண்ண வேணாம். எல்லாமே ஓகே தான், ஆனா அந்த இடத்துல கையை எதுக்காக தேய்ச்சுன்னு இருக்க? தயவு செஞ்சு கொஞ்சம் எடுக்க முடியுமா? ஓ சாரி, என்னை மன்னிச்சிரு. ஏன்னா தெரியாதனமா தான் நான் கையை அங்க வச்சேன். சரி நான் டைரக்டா பாயிண்ட்டுக்கே வரேன். என்ன விஷயத்துக்கு நீ வெளியில வந்த? என்ன இன்ஃபர்மேஷனை நீ கேதர் பண்ண? சீக்கிரமா அதை பத்தி சொல்லு. இப்போ ரீசெண்டா டிராகன் கிங்டமோட நேவி அட்மிரல் அதுல முரானி யான் அப்படின்னு ஒரு பர்சன் இருக்கான். பேரு ரொம்ப சிமிலரா இருக்கா. நம்ம யாங்கோடைய அப்பா தான் இவரு. அவரு ரீசெண்டா ஒரு கோஸ்ட் பைத்தானை பூச்சிருக்காரு. அந்த கோஸ்ட் பைத்தானும் நானும் ஒரு மிகப்பெரிய ஃப்ரெண்டு. அதே மாதிரி அவளுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் பத்தியும் தெரியும். நான் உண்மையிலேயே இப்ப பிரச்சனை என்னன்னா இந்த டிராகன் கிங்டம் ஆளுங்க 3 நாள்ல அந்த பைத்தானை எக்ஸிக்யூட் பண்ண போறாங்க. அதுவும் கரெக்டா ஃபுல் மூன் வர அந்த டைம்ல. அட இந்த பேரை எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு. ஆமா இவரு என்ன இந்த ஷின்னு யாங் அவரோட அப்பா தானே இவரு? அவருக்கும் அந்த கோஸ்ட் பைத்தான் அதுக்கும் என்ன வேலை இருக்கு? அந்த கிரியேச்சர் இருக்குல்ல கோஸ்ட் பைத்தான், அவ தான் என்னோட ஃப்ரெண்டு மெடுசா. அவளை எனக்கு எப்பத்துல இருந்தோ தெரியும். அவ எனக்கு ஃப்ரெண்டு மாதிரி. அதே மாதிரி அவ ஒரு மேஜிக்கல் கிரியேச்சரு. கரண்டா பீஸ்ட் காட் ஃபார்ம்ல இருக்கா. இதை கேட்கும் போது நம்ம ஹீரோவும் யோசிக்கிறான். நம்ம ஷின்னோட அப்பா அந்த அளவுக்கு பெரிய ஆளுன்னு நான் கேள்விப்பட்டேன். அது உண்மைதான் நினைக்கிறேன். ஏன்னா அவருக்கிட்ட அந்த மாதிரி ஒரு தரமான பீஸ்ட் இருக்கு. அந்த மாதிரி ஒரு பீஸ்ட்டை வச்சு பீஸ்ட் காட் ஃபார்ம்ல இருக்க ஒரு பீஸ்டியை டிஃபீட் பண்ண முடியும். ஆனா எல்லாமே ஓகே தான். நீ என்ன உன்னோட ஃப்ரெண்டு அந்த மெடுசா அவளை சேவ் பண்ணலான்னு பாக்குறியா என்ன? இல்ல மாஸ்டர் நான் சொல்றது கேளுங்க. ஏன்னா அந்த பொண்ணு இருக்கால மெடுசா என்னோட ஃப்ரெண்டு கிட்ட அந்த டிராகன் போர்ல டிராகன் எல்லாமே அழிஞ்சு போச்சா, எப்படி அதுங்க உயிரோட இருக்கு. அதே மாதிரி குயின் கிட்ட எதனால ஒரு டிராகன் ஆறாவது எல்லா இன்ஃபர்மேஷனும் அவகிட்ட இருக்கு. அதனால தயவு செஞ்சு வாங்கல மாஸ்டர், நம்ம போயிட்டு அவளை காப்பாத்தலாம். இரு அங்கே இரு. நீ என்னதான் என்ன மாஸ்டர் அப்படின்னு சொன்னாலும் நான் இதுக்கு அங்க காப்பாத்தலான்னு வரமாட்டேன். நான் இதை பண்ண முடியாது. நான் நீ சொல்ற அந்த பிரிசன் அந்த இடத்துல கிட்டத்தட்ட ஹையரான ரேங்க்ல இருக்க டீமஸ் அவங்க இருப்பாங்க. அடிக்கடி அவங்க பேட்ரோலிங் பீஸ்ட்டை வச்சு அங்க இங்கன்னு வருவாங்க. முக்கியமா நம்ம ஷின்னோட அப்பா என்ன அவரு 10 ஸ்டார் பீஸ்ட் டேமரா இருக்காரு. அவரால் மெடுசா அந்த மாதிரி உன்னோட ஃப்ரெண்டு பீஸ்டியை தோக்கடிக்கும் போது நான்லாம் என்ன பெரிய விஷயம்? டைலோ கொஞ்சம் நல்லா யோசி. நீயும் நானும் ஒண்டி அந்த இடத்துக்கு போறது ஒரு சூசைடுக்கு சமம். எதுக்காக நம்ம சாவை நோக்கி போகணும்? அதனால அதை பத்தி நம்ம யோசிக்க வேணாம், விட்டு. ஏன்னா நீ வேற இப்போ எனக்கு ஒரு பீஸ்ட் பெட்டா இருக்க. நம்ம 2 பேருக்கு இடையில ஒரு பாண்டும் இருக்கு. அதனால நான் சொல்ற விஷயத்த கேளு. அவங்க இப்படி சொல்லும் போது சிஸ்டம் வழியா ஒரு நோட்டிபிகேஷனும் அவங்க வருது. அந்த நோட்டிபிகேஷனை பார்த்து ஆளு பயங்கரமா அங்க கடுப்பாவுறான். அது ஏன்னா மெடுசாவை எப்படியாச்சு அந்த ஹெட் குவார்ட்டர்ல போந்து காப்பாத்தணுமா. காப்பாத்தினா 10,000 பாயிண்ட். அதே மாதிரி டிராகனுடைய பியூர் பிளட் லைன் அதுல இருக்க ஒரு டிராகன் எக் அதுவும் அங்க கிடைக்குமா. இப்படி நீ ஒண்டி இந்த மிஷினை பண்ணல இல்ல ஃபெயிலியர் ஆக்கிட்டேன்னா அவ்வளவுதான், டைரக்டா டைலோட லொகேஷன் குயினுக்கு போயிடும். குயின் மூலமா நீயும் காலி. இதனால ஆளுக்கு என்ன பண்ணும் தெரியல. ஏன்னா டைலோட லொகேஷன் தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளவுதான், நம்ம ஹீரோவோட ஐடென்டிட்டி அது அங்க தெரிய வந்துடும். முக்கியமா இதனால தேவையில்லாம சிஸ்டரையும் உள்ள இழுக்கிற மாதிரி ஆயிடும். என்கிட்ட வேற வழியும் இல்ல. அதே மாதிரி நல்லா ஊத்து பார்த்தா இந்த மிஷினை முடிக்கும் போதே அங்க மிடுசா கிட்ட என்னால கான்ட்ராக்டே போட முடியும். அவ ஆல்ரெடி பீஸ்ட் காட் ஃபார்ம்ல இருக்கா. அதனால அவகிட்ட எனக்கு தேவையான அந்த டங்கு அதை கூட கேட்கலாம். அதாங்க பூப்பு அது கேட்கலாமா. அது கூடவே பாயிண்ட்ஸ் ஒரு டிராகனுடைய எக்கும் கிடைக்குது. இப்படி இருக்கும்போது என்னால இப்படி ஒத்துக்காம இருக்க முடியும்? டைலு இதுக்கு முன்னாடி நீ ஏதோ கேட்டல இந்த மாதிரி உன் ஃபேமிலி ஃப்ரெண்ட் அவளை எப்படியாச்சும் காப்பாற்றணும்.
எனக்கு உன்னோட ஃபீலிங்ஸ் புரியுது டைலு. அதனால நான் யோசிச்சிருக்கேன், இந்த மாதிரி நம்ம போறோம், நம்ம மெடுசாவை காப்பாத்துறோம். மாஸ்டர் மாஸ்டர் ரொம்ப நன்றி மாஸ்டர், ரொம்ப நன்றி. பரவாயில்ல இருக்கட்டும். ஆனா இப்பயும் எனக்கு புரியாத விஷயம் என்னன்னா, எதுக்காக 3 நாளுக்கு அப்புறமா அவங்க எக்ஸிக்யூட் பண்ணணும்? ஏன் இன்னைக்கு அவங்களால எக்ஸிக்யூட் பண்ண முடியல? ஏன்னா ஈஸியான விஷயம் தானே அது. அது ஏன்னா அவ ஒரு பியூரான சர்ப்பனு. அன்னைக்கு ஒரு பியூர் பிளட் லைன்ல இருக்க சர்ப்பனை கொல்லும் போது மேஜிக்கல் கிறிஸ்டல் ஃபுல் மூன்ல கிரியேட் ஆகுமா? இதுவே வேற ஏதாச்சும் நாள்ல அப்படி பண்ணா அது கிரியேட் ஆகுது, வேஸ்டா போயிடும். அதுதான் ஒரு ரீசனு. அதனால தான் இவங்க அன்னைக்கு கொல்றாங்க. எல்லாமே ஓகே தான். ஆனா இப்பயும் எனக்கு புரியல. ஒரு 2 ஸ்டார் பீஸ்ட் மாஸ்டரா எப்படி என்னால அவ்வளோ பெரிய பிரிசனுக்குள்ள போக முடியும்? அதே மாதிரி எல்லாருமே ஸ்ட்ராங்கஸ்ட் டீமரா அங்க இருப்பாங்க. இது ரொம்ப கிரேசியா இருக்கும். நான் உள்ள போறதுக்கு ஒரு மிகப்பெரிய மாஸ்டர் பிளானையே போடணும்னு நினைக்கிறேன். உடனே டைலும் அங்க கியூட்டா சொல்றான், மாஸ்டர் மாஸ்டர் எனக்கு ரொம்ப உங்க மேல நம்பிக்கை இருக்கு. நெக்ஸ்ட் சீன்ல இன்னைக்கு தான் காம்படிஷன் ஆரம்பிக்க போது. அந்த இடமே ஒரே லாவாவா ரெட்டா பயங்கரமா இருக்கும். அந்த இடத்த பார்த்துக்கினே நம்ம யாங் கிட்ட கேட்குறான், ஆமா இந்த லேக் எதுக்காக ஒரு மாதிரி பிளட் மாதிரி இருக்கு? இந்த இடமே ஒரு மாதிரி டிஸ்கஸ்டிங்கா இருக்கு. இந்த மாதிரி எதுக்காக அவங்க தேர்ந்தெடுக்கணும்? நீ சொல்ற மாதிரி இது எதுக்காக ரொம்ப ரெட்டா இருக்குன்னு உனக்கு தெரியுமா? லெஜண்ட்ஸால இதுக்கு முன்னாடி சொல்லப்பட்டிருக்க ஒரு ரூமரு, ஒரு மிகப்பெரிய ஜெயிண்டான டிராகனை இங்க கொன்னாங்க. அது எப்போ இந்த லேக்குக்குள்ள போச்சோ அந்த டைம்ல இந்த வாட்டர் அப்படியே லாவாவா மாறிச்சு. லாவாவா மாறி இந்த இடமே ரத்தம் மாதிரி இந்த மாதிரி இருக்கான். ஆனா இது எல்லாமே பழங்காலத்துல இருந்து பரவி வர ஒரு ரூமை தான். அதனால தெரியல உண்மையிலேயே ஒரு டிராகன் உள்ள விழுந்திருக்குமா? அதுக்கெல்லாம் எவிடன்ஸ் இல்ல. அங்க இப்படி அவன் சொல்லும் போதே நம்ம ஹீரோ டீமன் ஐயா ஆக்டிவேட் பண்ணுவான். சரி, பேட்டில் ரொம்ப எக்ஸைட்டிங்கா போக போகுதுன்னு நினைக்கிறேன். டீமன் ஐயா வச்சு பாத்திர வேண்டியதான் இந்த லேக் உள்ள அப்படி என்னதான் இருக்குன்னு. நல்லா அவன் பாக்குறான். அந்த லேக்கே ஒரு மாதிரி ரெட்டிஷா இருக்கு. நல்லா உள்ள போகும்போது ஒரு மிகப்பெரிய டிராகனுடைய போன் அங்க இருக்கு. என்ன இது? இது டிராகனோட போன் தானே? அது டிராகனோட பவர் தான் அது. உண்மையிலேயே இந்த லேக்குக்கு கீழே ஒரு டிராகனுடைய போன் இருக்கு. இப்போ ஏதாச்சும் ஒரு பீஸ்ட் அந்த டிராகனோட போனை அப்சர்வ் பண்ணா அவ்வளவுதான். அதுவும் ஒரு டிராகன் டைப்ல இருக்க பீஸ்டா எவ்வளாகும். அப்போனா இது ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கு. ஆனா கேள்வி என்னன்னா, எப்படி என்னால அந்த டிராகன் போனை அடைய முடியும்? ஏன்னா அது ரொம்ப கீழே இருக்கு. அந்த இடத்துல பின்னாடியே நம்ம யாங்கும் சொல்றான், ஆமா என்ன பண்ணிருக்க, வா சீக்கிரம் காம்படிஷன் கூடிய சீக்கிரத்துல ஆரம்பிக்க போகுது, அதனால நம்ம போகலாம். பின்னாடியே நம்ம ஷின்னு சொல்றான், ஆமா ஆமா நம்ம எல்லாருமே கேர்ஃபுல்லா இருக்கிறது நல்ல விஷயமா இருக்கும். ஏன்னா இந்த பேட்டில் நேஷன் ஒய்டா எல்லா இடத்துக்கும் பிராட்காஸ்ட் ஆக போகுது. இதுக்கப்புறம் பேட்டில் ஆரம்பிக்குது. அங்க மேல ஹெலிகாப்டர் பறக்கும் போதே ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் வருது. வணக்கம் மக்களே, எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு சூப்பர் நோவா டோர்னமெண்டோட டீம் பேட்டில் அது ஏற்பட போகுது. எல்லாருமே அதை பாக்குறதுக்கு தயாரா? அங்க இதையும் யூவோட அக்காவும் அந்த சின்ன பொண்ணும் பார்த்துன்னு இருக்காங்க. அப்புறம் பேட்டில் அரீனாக்கு வரும்போது அந்த இடமே ஸ்டேடியம் முழுக்க ஆடியன்ஸால அப்படி நிறைஞ்சிருக்கு. இன்னைக்கு என்னோட சிஸ்டரு இந்த உலகத்துக்கே என்னால என்ன பண்ண முடியும்னு நான் காட்ட போறேன். அந்த இடத்துல நம்ம ஹீரோ பிளாக்கிய சம்மன் பண்ணுவான். அங்க இதே மாதிரி நம்ம ஷின்னு யாங்கு 2 பேருமே அவங்களோட பீஸ்ட் அங்க வர வைப்பாங்க. அங்க ஆப்போனண்டா அந்த சர்பன் அந்த ஸ்னேக்கும் அதே மாதிரி அந்த உல்ஃப் புதுசா இன்னொரு பையன் இருக்கான். அங்க 2 பேரும் அவங்களோட பீஸ்ட சமன் பண்ணிட்டாங்க. புதுசா இருக்கிற அந்த பையன் அவன் ஸ்டேஞ்சா இன்னமும் அவனோட பீஸ்ட சமன் பண்ணல அப்படின்னு நம்ம ஹீரோ யோசனை இருக்கான். அங்க உடனே டைம் மிஸ் பண்ணாம யாங்கோ அவனோட ஈகிளை வச்சு அங்க தாக்குறான். அங்க லைட்னிங் படலான்னு போகும்போது திடீர்னு அந்த பையன் கிட்ட இருந்து ஒரு கருப்பான ஷேடோ அப்படியே நகரும். அங்க இதை பார்த்தோன்னே யூக்கு அங்க தெரியுது, பிரதர் யாங் நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஆனா ரொம்ப லேட் ஆயிடுச்சு. திடீர்னு அந்த கருப்பான லைட்டும் அப்படியே அங்க தாக்குது. இதனால ரத்தமும் அப்படியே பீச்சுக்கு நடிக்குது. அப்புறம் தான் அது என்ன பீஸ்ட் அப்படின்னு தெரியுது. அது ஒரு நிஞ்சா ஷேடோவா இருக்கிற ஒரு ஏப். அது இந்த பீஸ்டுக்குன்னு ஒரு ஆட்ரிபியூட் இருக்கு. கண்ணா பின்னான்னு ஒரு லிமிட்டடான ஏரியாவுக்கு டெலிபோர்ட் ஆயினே இருக்கும். அதனால இந்த மாதிரி ஒரு பீஸ்ட் கிட்ட டீல் பண்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். உடனே அந்த பைத்தனும் சான் பரியல் அதை அங்க பயன்படுத்தும். அந்த உல்ஃபும் டோல் ஷேடோ பயன்படுத்தும் போது ஏகப்பட்ட உல்ஃப் அங்க வருது. அங்க அவங்க முன்னாடி ஒரு மிகப்பெரிய டொர்னேடோ வரும்போது பிரதர் யாங்கும் கேட்கறான், ஆமா சிஸ்டர் போன வாட்டி கரெக்டா எந்த உல்ஃபு உண்மையான உல்ஃபுன்னு உனக்கு தெரிஞ்சுது, அதே மாதிரி இந்த வாட்டி உன்னால பண்ண முடியுமா? போன வாட்டி அது களைச்சு போய் ஒரு மாதிரி சோர்ந்து போயிருந்துச்சு. ஆனா இந்த வாட்டி வெறும பார்த்து உண்டி உண்மையான உல்ஃபு எதுன்னு என்னால கண்டுபிடிக்க முடியாதுன்னா புதுசா வந்திருக்க அந்த பையனும் அந்த பையன் கிட்ட சொல்றான், ஹே ஈ சீக்கிரமா உன்னோட உல்ஃப அந்த ஹெல்நெதர் உல்ஃப் அது மேல தாக்க சொல்லு. 10 செகண்டே அதோட ஷேடோஸும் கண்ணா பின்னான்னு பிளாக்கி அங்க தாக்க ஆரம்பிக்குது. பிளாக்கியோட உடம்பு முழுக்க காயமா ஏற்படும். இதை பார்த்தோன்னே அப்படியே அவன் ஷேடோவா மாற சொல்லுவான். ஆனா அதுக்குள்ள அந்த சான் டொர்னேடோ வருமா, அதுல அது மாட்டிக்கும். இதுல அந்த பொது பையனும் அந்த மங்கி வச்சு ஏகப்பட்ட ஷீரிக்கை நாங்க தூக்கிடிக்கிறான். அதுவும் கண்ணா பின்னான்னு பிளாக்கி மேல அங்க பத்து. பிளாக்கிக்கு ஒரு சின்ன கேப் அங்க கிடைக்கும். அதை வச்சு அதுவும் ஷேடோவா அப்படியே மறைஞ்சு போகுது.
ஐயோ! உன்னோட பீஸ்ட் வந்து ஓகே தானா? நீ நெனைக்கிற மாரி என் பீஸ்ட் ஓகே தான். ஏன்னா எல்லாமே என் பிளான் படி தான் போகுது. அங்க யாங்க்கு ரொம்ப கடுப்பாவுது. ஏன்னா அவங்களுக்கு தெரியுது நம்ம கேங்லயே நம்ம யூ தான் ரொம்ப ஸ்ட்ராங்ன்னு. அதனால தேவையில்லாம டார்கெட் பண்ணி அவன ஒண்டி தாக்கின்னு இருக்காங்க. ஆனா நம்ம தான் எப்படியாச்சும் ஸ்டாப் பண்ணணும். நம்ம யூவ அகைன் அண்ட் அகைன் திரும்பவும் டார்கெட் பண்ணி அவங்க தாக்கின்னு இருக்காங்க. யாங் அவனோட கிரிஃபினை வச்சு தண்டர் அட்டாக்ஸ் அங்க பண்றான். அதனால அந்த உல்ஃபும் டிஸ்ட்ராக்ட் ஆகுது. இந்த சைடு அந்த குரங்கும் ஏகப்பட்ட ஷிரிக்கை நாங்க தூக்கி வச்சுன்னே இருக்கோம். அது படலான்னு வரும்போது ஷின்னோட பீஸ்ட் தான் அங்க காப்பாத்தோம். உண்மையை சொன்னா ஷின்னு யாங்கு 2 பேருமே இப்படி பண்றது வேஸ்ட் தான். ஏன்னா வெறுமா நீங்க இப்படி பண்ண வேண்டி அவனை ப்ரொடெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இதனால உங்க எனர்ஜி தான் அங்க வேஸ்ட் ஆகுது. அது கூடவே டைம் உங்களுக்கு வேஸ்ட் ஆயின்னு இருக்கு. அவ்வளவுதான். இதே மாதிரி நீங்க 2 பேரும் கலைச்சு போக போறீங்க. நம்ம யூவோட பீஸ்ட் மேலேயும் நிறையவே தாக்குதல் ஏற்பட்டுச்சு. அவனும் இப்போ எலிமினேட் ஆக போறான். அப்படியா கண்ணா? ஆனா இங்க அப்படி ஒன்றும் ஆக போதில்ல. பிளாக்கி, உன்னோட டிமானிக் பவரை வெளிப்பத்து. இப்படி அங்க சொன்னோன்னே பிளாக்கி மேல ஒரு டிமானிக்கான ஆரா அப்படியே appear ஆகும். அதனால இது வரைக்கும் அடிப்பட்ட ஒரு இடமும் தன்னால அங்க ரெக்கவரி ஆகுது. பாக்குற அந்த புது பையன் ரொம்ப ஆச்சரியமாகறான். ஆமா, எப்படி கம்ப்ளீட்டா ஹீல் ஆகுது? கண்ணா, பேட்டிலே இப்பதான் ஆரம்பிக்குது. டியர் வியூவர்ஸ், எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டிமானிக் பவர் மூலமா ஒட்டு மொத்தமா அடிப்பட்ட காயம் எல்லாமே ரீஜெனரேட் ஆகி இப்போ மொத்தமா ஹீல் ஆயிடுச்சு. இதோட அப்பியரன்ஸே இப்போ ரொம்ப கொடூரமா இருக்கு. இது முன்னாடி அவங்களால அங்க நிக்க முடியுமா? ஆனா இப்பயும் அந்த புது பையன் யோசிக்கிறான். இதுவே வேற ஏதாச்சும் பீஸ்ட் நாங்க இதுக்கு முன்னாடி பண்ண மாதிரி அட்டாக் பண்ணியிருந்தா அந்த பீஸ்ட் மொத்தமா தோத்து போய் மயங்கியே போயிருக்கும். ஆனா இது எப்பயும் இந்த அளவுக்கு பயங்கரமா நிக்குது. அதுக்கு காரணம் அந்த டிமானிக் பவர். அது ரொம்ப டெரிஃபைங்கா இருக்கு. அங்க இந்த அளவுக்கு ஆக்ரோஷமா டிமானிக் பவர் வெளியே வரும்போது அந்த நிஞ்சா குரங்கும் ஒரு மாதிரி டிஃபென்சிவ் பொசிஷனுக்கு போகுது. அங்க இதே மாதிரி தான் மத்த பீஸ்டும் அதே மாதிரி அங்க பண்ணும். ஸ்னேக்கு தன்னைத்தானியே ஒரு பால் மாதிரி அங்க சுட்டிக்கும். உல்ஃபெல்லாம் ஒரு மாதிரி நடுங்க ஆரம்பிக்குது. அந்த பையனுக்கு சுத்தமா புரியல. ஆமா, அந்த டிமானிக் பவர் அதுதான் இந்த அளவுக்கு பயத்தை கிரியேட் பண்ணா என்ன? அந்த பீஸ்டோட பவர் என்ன அந்த அளவுக்கு பயங்கரமா இருக்கு? பிளாக்கி, சீக்கிரமா உன்னோட ஹெல்ஃபயர் அது எப்படி இருக்குன்னு கொஞ்சம் காட்டேன். அதை பெரிய அளவுல அது கிரியேட் பண்ணும்போது அதை பார்க்குற யாங் ரொம்ப ஆச்சரியமாகறான். இது முன்ன இருக்கிற மாதிரி வேறமா ஒரு ஃபயர் ஆட்ரிபியூட் ஒன்றும் இல்லை. இதில் 4 டிஃப்ரெண்டான ஆட்ரிபியூட் இருக்கு. ஃபயரு, விண்டு, டார்க்கு, அது கூட டிமானிக் பவர். இந்த பவர் இது வந்து உண்மையிலேயே ரொம்ப அமேசிங்கா இருக்கு. அந்த பவர் அப்படியே வெளியே வரும்போது அங்க உடனே அந்த பைத்தனை வச்சுன்னு இருக்க அந்த பையன் சான் பரியல் டொர்னேடோ அதை அவன் பயன்படுத்த சொல்றான். அதுக்கேற்ற மாதிரியே ஒரு டொர்னேடோ கிரியேட் ஆகும். ஆனா பிளாக்கியோடைய அந்த லோட்டஸ் அதுல 4 ஆட்ரிபியூட் இருக்கும்ல. இதனால அந்த டொர்னேடோ ஒண்ணுமே இல்லாம அப்படியே அழிஞ்சு போகுது. பாக்குற அந்த பையன் ரொம்ப ஆச்சரியமாகறான். ஆமா, எப்படி இது பாசிபிள்? சாண்ட் பவர் முன்னாடி ஃபயர் பவரால எதுவுமே அங்க பண்ண முடியாது. இவன் எப்படி என்னோட சாண்ட் அட்டாக்கை மொத்தமா கவுண்டர் பண்ணா? அது ஏன்னு உனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நீ ஃபேஸ் பண்றது அப்சல்யூட்டான பவர். ரொம்ப கிரேட்டரான பவரை நம்ம வெளிப்படுத்தும் போது என்னதான் அந்த ஆட்ரிபியூட் வீக்கா இருந்தாலும் அதால முன்னாடி எவ்வளவு பெரிய ஸ்ட்ராங்கான ஆட்ரிபியூட்டா இருந்தாலும் அதையே ஒண்ணுமே இல்லாம ஆக்க முடியும். பிளாக்கி, சீக்கிரமா அந்த லோட்டஸ் வச்சு மொத்தமா முச்சு விடு. அந்த இடத்துல அந்த லோட்டஸ் படும் போது ஒரு மிகப்பெரிய ப்ரெஷர் கிரியேட் ஆகுது. அதனால கேமராமேனாலேயே சரியா வீடியோ எடுக்க முடியல. அங்க ஒரே புகை மூட்டமா இருக்கு. அந்த சாண்ட் பரியலே எக்ஸ்ப்ளோட் ஆகும்போது அந்த ஸ்னேக்கோட நிலைமைய மோசமாகுது. மொத்தமா தீஞ்சு போய் பயங்கரமா அழுவுது. அங்க அதே மாதிரி தான் மத்த பீஸ்டோட நிலைமையும் மோசமா இருக்கு. பின்னாடி நம்ம ஷின்னும் யோசிக்கிறா. யோசிச்ச மாதிரியே நம்ம யூ அவன் உண்மையிலேயே முழுமையான பவர்ஸை வெளிப்படுத்துற. அவன் கொஞ்சோண்டு பவரை தான் காட்டியிருக்கான். முழுமையான பவர்ஸ் எல்லாம் காட்டினா அவ்வளவுதான். இப்போதைக்கு அவங்க நிலைமைய ரொம்பவும் மோசமா இருக்கும். யூ அவங்கள பார்த்து சொல்றான். ஆமா, என்னப்பா ஆச்சு? உங்க அகாடமிக்கு அந்த அளவுக்கு தெம்பு இல்லைன்னு நினைக்கிறேன். என்ன உங்களால எவ்வளவுதான் இங்க பண்ண முடியுமா என்ன? அங்க இது கேட்டோனே அந்த பைத்தனை வச்சிருக்க அந்த பையனுக்கு சுருன்னு அங்க ஏறும். உடனே அந்த புது பையனும் சொல்றான், இந்த வாட்டி அந்த பையனுக்கு நம்மளோட முழு பவர்ஸ்னா என்னன்னு காட்டியே ஆகணும். அந்த இடத்துல சான் பரியலோட ஃபுல் பவரை அந்த பையன் வெளிப்படுத்துறான். அதே மாதிரி அந்த நிஞ்சா ஷேடோ அதுவும் ஏகப்பட்ட ஷிரிக்கை நாங்க வெளிப்படுத்தோம். அந்த பீஸ்டும் ஏகப்பட்ட க்ளோன்ஸை வச்சு அங்க தாக்குது. அதே மாதிரி 3 அட்டாக்ஸும் அங்க வரும்போது அவ்வளவுதான். இந்த வாட்டி என்னதான் அது கிட்ட டிமானிக் பவர்ஸே இருந்தாலும் இந்த அளவுக்கு ஒரு பெரிய பவரை யாராலையுமே ஹேண்டில் பண்ணவே முடியாது. ஆனா இப்பயும் நம்மளால ரொம்ப காமா சொல்றோம். அப்படியா? ஆனா இதெல்லாம் என் முன்னாடி எதுவுமே இல்ல. அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய எக்ஸ்ப்ளோஷன் கிரியேட் ஆகுது. அங்க புகை மூட்டை போகும்போது அங்க ஹீரோவோட பவரை பார்த்து அவங்க ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. அட, என்ன இது? அவனுக்கு ஏன் எதுவுமே ஆகல? அது என்ன ஒரு ப்ரொடெக்டிவ் ஆர்மரா என்ன? அது ஆர்மர் ஆஃப் பிளேசிங் சன்னு தானே? இது எப்போ அவைக்கணும்னா இது ஃபயர் டைப்ல இருக்க ஒரு பீஸ்டால ஒண்டி இதை பண்ணவே முடியும். அதுவும் எப்போ இதை பயன்படுத்த முடியும்னா இப்போ அதை நோக்கி ஒரு மிகப்பெரிய அட்டாக் வந்தா அதையே அதால ஆர்மரா மாத்த முடியும். எனக்கு தெரியாது நம்ம யூ கிட்ட இந்த மாதிரி பயங்கரமான மூவ்ஸ் எல்லாம் இருக்குன்னு. நீங்க என்ன தாக்குறீங்கன்னு நிறைய விஷயத்த கோட்டை விட்டீங்க. இப்படி அங்க சொல்லும் போது இப்பதான் அவங்களுக்கு அங்க புரியுது. இந்த டைம்ல ஷின்னும் யாங்கும் அமைதியா அங்க பின்னாடி வழியே தாக்கிட்டாங்க. அதுல இருந்து மின்னலா அங்க பாயுது. அங்க ஷேடோ மங்கி தப்பிக்கலான்னு பார்த்தா அந்த பெரிய ஸ்கெலிட்டன் பேட் பீஸ்டும்
அப்படியே தூக்கிக்கினே ஒரே போடு. இதனால அவ்வளோதான், அந்த பீஸ்ட் மங்கியும் அரீனா விட்டு வெளில போயிது. அங்க வெளியில போன அடுத்த செகண்டே தோத்து போயிடுச்சு அப்படின்னு அறிவிப்போம் அங்க வெளியே வருது. இதனால ஆளுக்கும் பயங்கரமா கடுப்பாகுது. உடனே அவனோட செகண்ட் பீஸ்ட் அவன் சம்மன் பண்றான். அதோட பேரு ராக் ஜெயிண்ட். இதோட சைஸும் ரொம்ப மேசிவா இருக்கும். இதை பார்த்தோன்னே நம்ம ஆளும் சொல்றான், ஃப்ரேயா நீ ரெடியா இருக்கியா உன்னோட ஆட்டத்தை காட்டுறதுக்கு? அங்க ஜெயிண்ட்டும் ஒரு பயங்கரமான ஃபிஸ்ட்டை கொடுக்குது. ஆனா ஃப்ரேயா கிட்ட ஒரு ஹோலி ஷீல்டு இருக்கும். அதனால அங்க எதுவுமே ஆகல. அட என்ன இது, இதை நான் புக்ல தான் இது வரைக்கும் நான் பார்த்துருக்கேன். அதே மாதிரி இந்த ஹோலி ஏஞ்சல் ஆஃப் லைட் இது வெறுமா ஒரு இனிஷியல் ஸ்டேஜ்ல ஒண்டிதான் இருக்கு. இதால எப்படி ஒரு ராக் ஜெயிண்ட் ஸ்டேஜ்ல இருக்க ஒரு பீஸ்ட்டை தடுக்க முடியுது? எனக்கு ஒண்ணுமே புரியல. நீ நினைக்கிற மாதிரி இல்ல. என்னதான் அது இனிஷியல் ஸ்டேஜ்ல இருந்தாலும் அது நீ நினைக்கிறத விட பல மடங்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அங்க அவ்வளவுதான், அந்த ஜெயிண்ட் ராக் பீஸ்ட்டை வச்சு அந்த குரங்கு பீஸ்ட்டை காப்பாத்தலாம் அப்படின்னு யோசிப்பான். ஆனா அந்த குரங்கை அங்க காப்பாற்ற முடியல. ஏன்னா அது கீழே வந்து அங்கேயே எலிமினேட் ஆகுது. அங்க இப்படி அது எலிமினேட் ஆகும்போது அந்த மேட்ச் முழுக்க நம்ம ஹீரோ தான் பயங்கர ஆரா ஃபார்மிங் பண்ற ஃபிகரா முன்னாடி நிற்பான். சைட்ல ஒரு ஹோலி ஏஞ்சலு, இன்னொரு பக்கம் டிமானிக் பீஸ்டா இருக்கிற நம்ம பிளாக்கி. ஒரு சைடு என்னன்னா டீமன் பவர், இன்னொரு சைடு என்னன்னா ஏஞ்சல் பவர். இந்த மாதிரியே அந்த மேட்சை முழுக்க நம்ம ஹீரோ தான் அங்க ஆரா ஃபார்மிங் பண்ணிருக்கான். பிளாக்கி ஒரு மாதிரி உருன்னு சவுண்டு போடுமா, நம்ம ஹீரோக்கு அங்க தெரியுது. பிளாக்கி எனக்கு தெரியுது, நான் நடுவுல ஃப்ரேயாவை கொண்டு வந்தது கண்டிப்பா உனக்கு பிடிக்கலன்னு. நான் பிளாக்கி உனக்கு உதவி தேவையில்லை அப்படின்னு எனக்கு தெரியும். நான் யோசிப்பாரு பிளாக்கி, நம்ம ஃப்ரேயாக்கும் கொஞ்சம் வாய்ப்பை கொடுக்கணும். ஏன்னா ஃப்ரேயா முன்னாடி இவங்களாலலாம் எதுவுமே அங்க பண்ண முடியாது. கேட்குற அந்த புது பையனுக்கு பயங்கரமா அங்க கடுப்பாகுது. அடே நீ தேவையில்லாம ரொம்ப அரகண்டா நடந்துக்காத. ஏன்னா இப்போதான் உண்மையான பேட்டிலே ஆரம்பிக்குது. இந்த ஸ்னேக்கை வச்சு அந்த பையன் தாக்குறான். நான் ஃப்ரேயா கிட்ட ஒரு வார்த்தையை சொல்ல அங்க அந்த ஸ்னேக் வரதுக்குள்ளேயே ஃப்ரேயா முன்னாடி வந்துடும். முன்னாடி வந்துட்டு ஒரே ஒரு கிக்கு தான். அதனால அந்த ஸ்னேக்கு பயங்கர வேகமா பறந்து வெளில போய் விழுறதுக்கு போயிடும். ஆனா ஜஸ்ட் மிஸ் அந்த பெரிய ஜெயிண்ட் அது வந்து அந்த இடத்துல இருக்கு. அதனால அந்த ஸ்னேக்கு வெளியில போய் விழாம எப்படியோ உள்ளே இருக்கு. அங்க இதை பாக்குற எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா வேகம் ரொம்ப அதிகமா இருக்கும். சீக்கிரமா பண்ண மூவை கொஞ்சம் ஸ்லோ மூவ் பண்ணி பாருங்க. அட பாஸ், நீங்க கேட்ட மாதிரியே நான் 10,000 டைம்ஸ் ரொம்ப ஸ்லோ பண்ணி பார்த்தேன். நான் அப்பயும் ஃப்ரேயாவோட வேகத்தை அங்க கணிக்க முடியல. அந்த அளவுக்கு வேகமா இருக்கு அந்த பீஸ்ட். ஆமா நம்ம ஃப்ரேயா பண்ண அந்த புது மூவ் அது என்ன லைட்டிங் ஸ்பீடு கிக்கா என்ன? உனக்கு தெரியுமா, அது ஃப்ரேயாவே அந்த டெக்னிக்கை மாஸ்டர் பண்ணா. அதோட பேரு லைட்னிங் டேஷ். அங்க இதனால அந்த உல்ஃபை வச்சுன்னு இருக்க அந்த பையனுக்கு என்ன பண்ணும் தெரியல. நான் ஃப்ரேயா இனிஷியல் ஸ்டேஜ்ல தான் இருக்கான். அப்படி இருக்கும் போதும் அதோட ஒரு கிக்கால ஒரு மிகப்பெரிய ஜெயிண்ட்டை அங்க பறக்க விட முடியுது. இந்த டைம்ல நம்மளுக்கு என்ன பண்ணணும்னு அங்க தெரியல. உடனே நம்ம ஹீரோவும் அங்க சொல்றான், என்ன ஆச்சு, நீங்க ரெண்டு பேரும் எதுக்காக இப்படி யோசிக்கிறீங்க? உங்க ரெண்டு பேருக்கும் அந்த லைட்னிங் டேஷ் அது எப்படிப்பட்ட மூணு நான் காட்டவா? உல்ஃபை வச்சுன்னு இருக்க அந்த பையனுக்கு பயங்கரமா கடுப்பாகுது. அடே ரொம்ப அரகண்டா இருக்காது. ஏன்னா கண்டிப்பா அந்த லைட்னிங் டேஷ் அதை ரிப்பீட்டடா உன்னால பயன்படுத்த முடியாது. அதே மாதிரி ஸ்டில் இப்பயும் எங்க கிட்ட 2 பீஸ்ட் இருக்கு. பின்னாடி இருக்க அந்த பையனும், டேய் நான் உனக்கு சப்போர்ட்டை கொடுக்குறேன், நம்ம எப்படியாச்சும் உன்னை மொத்தமா முடிக்கணும். அந்த ஃபாக்ஸை வச்சுன்னு இருக்க அந்த பையன் கிட்ட தண்டர் ரைனோ அப்படின்னு ஒரு ரைனோ இருக்கு. அந்த ரைனோ வச்சு அவன் தாக்குறான். இன்னொரு சைடு அந்த பையன் கிட்ட டாமிட்டபிள் கிரே ஃபாக்ஸ் அப்படின்னு ஒரு ஃபாக்ஸ் இருக்கு. இப்படி இவங்க தாக்க வரும்போது, ஆமா இந்த இடத்துல நாங்களும் இருக்கோம். அதனால கண்டிப்பா யூவை நாங்க ஒன்னும் தனியா ஃபைட் பண்ண விட மாட்டோம். அவங்க 2 பேரும் பீஸ்ட்டை வெளியே வர வைக்கிறாங்க. ஆனா நம்மாலு ஃப்ரேயா கிட்ட சொல்றான், ஃப்ரேயா இந்த விஷயத்த நீ பாத்துக்கோ. சின்ன யாங்கு உங்க 2 பேரால என்னோட ஜெயிண்ட்டை ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? கண்டிப்பா முடியாது. அந்த இடத்துல ஃப்ரேயா ஒரே ஒரு கிக்கு ஒண்டி தான் அடிக்கும். அதுக்கே அந்த உல்ஃபோட நிலைமை மோசமாகுது. இதே மாதிரி அங்க சண்டை பயங்கரமா போகுது. அங்க மேல இருந்து கிரிஃபினும் லைட்னிங்கை வச்சு தாக்குது. அங்க எல்லாருமே இதனால ரொம்ப டயர்ட் ஆயிடுறாங்க. அங்க அவங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் பவர் ரொம்ப கம்மியா இருக்குமா. அதனால எல்லாருமே அவங்களோட ஃபைனல் மூவ் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. சீக்கிரம் நம்ம எல்லாருமே இப்போ அந்த அல்டிமேட்டான ஃபைனல் மூவ் பண்ண வேண்டிதான் இந்த மேட்ச்ல ஜெயிக்க முடியும். அங்க இதை பார்த்தோன்னே யூவும் மத்தவங்க கிட்ட சொல்றான், சீக்கிரம் யாங் ஷின் அவங்களோட ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி அது ஆல்மோஸ்ட் காலி, இப்போ கொஞ்சம் தான் இருக்கு. அதனால அவங்க கிட்ட இருக்கிற கடைசி மூவா அவங்க பண்ணலான்னு இருக்காங்க. ஸோ ஜாக்கிரதையா இருங்க. அந்த ஸ்டோன் ஜெயிண்ட் அது அதோட சைஸை பல மடங்கு அங்கே அதிகமாக்கும். ஆல்ரெடி 5 அடி கிட்ட இருக்கும். அது என்னன்னா இப்போ 10 அடி கிட்ட அங்கே பெருசாகுது. கூட அந்த ஸ்னேக்கும் அங்கே இங்கன்னு மண்ணெல்லாம் அங்கே பறக்க விடும். இதனால எல்லா இடமும் அங்கே தூசியாகுது. உல்ஃபோட அந்த 12 ஷேடோ அந்த டெக்னிக்கை இந்த பெரிய ஜெயிண்ட்டை கூட இணைக்கும் போது அந்த இடம் முழுக்க 12 ஜெயிண்ட் அங்கே கிரியேட் ஆகுது. அங்க ஹீரோவும் சொல்றான், ஷின் யாங் நீங்க 2 பேருமே நான் சொன்ன மூவ் பண்றதுக்கு தயாரா இருக்கீங்களா? இந்த டைம்ல அந்த ஜெயிண்ட் பீஸ்டும் பிளாக்கிய பயங்கரமா அங்க தாக்குது. அதனால அந்த இடமே அப்படியே தாரமட்டமா அழிஞ்சு போகுது. ஆனா நல்லா பார்த்தா அந்த இடத்துல பிளாக்கிய காணும்.
அங்க மேல ஆளு பாக்குறான். மேல இருக்க காட்சிய பார்த்து ஆளு ரொம்ப ஆச்சரியமாவுறான். பிளாக்கியால பறக்க முடியாது அப்படின்னு யோசிச்சாங்க. ஆனா கிரிஃபினோட உதவியால பிளாக்கி இப்போ மேல இருக்கு. அங்க ஹீரோவும் ஒரு ஆர்டர் கொடுக்கறான். சீக்கிரம் உன்னோட ஃபினிஷிங் மூவ் அத பண்ணு. இத கேட்டோனே அவ்வளவுதான் நம்ம ஷின்னு அவளோட அண்டட் ஃபயர் இத நம்ம பிளாக்கியோட மூவ் கூட இணைக்கிறான். அதே மாதிரி தான் யாங்கும் அந்த தண்டரையும் நம்ம பிளாக்கியோட அந்த ஃபயர் கூட இணைக்க எல்லா எனர்ஜியும் பிளாக்கியோட எனர்ஜி கூட சார்ஜ் ஆகுது. அங்க பிளாக்கி இதே மாதிரி ஒரு மிகப்பெரிய எனர்ஜி வச்சு ஒரு ஹெல் ரோர் அதை அங்க பயன்படுத்தும். அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய எக்ஸ்ப்ளோஷனே கிரியேட் ஆகுது. அது எந்த அளவுக்கு இம்பாக்ட் ரொம்ப பயங்கரமா இருக்குன்னா அங்க கிரியேட் ஆன ஒரு குளோனும் அப்படியே அழிஞ்சு போயிடுச்சு. அங்க இருக்கிற உல்ஃபு ஸ்னேக்கு எல்லாமே தோத்து போயிடுச்சு. 3 பேரும் ரொம்ப களைச்சு போயிடுறாங்க. அங்க ஆளு மண்டையை போச்சுக்கிறான். நாங்க தோத்து போயிட்டோமா? எப்படி? இதுக்கு வாய்ப்பே இல்ல. இந்த சூப்பர் நோவாவோட வெற்றியாளர் வேற யாரும் இல்ல, ஹசு டிராகன் அகாடமி. அவங்க தான் அங்க வெற்றியாளர் அப்படின்னு கேட்டோன்னே அங்க அவ்வளவுதான். ஷின்னுக்கு அவ்வளவு சந்தோஷம். நம்ம ஹீரோவும் கட்டி அணைக்க பிரதரும் பயங்கரமா கத்துறான். அடே அது என் சிஸ்டரா, கேமரா முன்னாடி வச்சு அந்த மாதிரி பண்ணாதீங்க. வேர்ல்டு வைடா எல்லாருமே இதை பாக்குறாங்க. இந்த டைம்லயும் அட்வான்டேஜா எத்துக்காத. பின்னாடியே அந்த 3 பேரும் வந்துட்டு ஹே யூ நான் சொல்லியே ஆகணும். ஏன்னா நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கீங்க. அதே மாதிரி நாங்க தோல்வியை ஒத்துக்கிறோம். அந்த அளவுக்கு எனக்கு காம்ப்ளிமெண்ட்டை கொடுக்கணும் அப்படின்னு இல்லை. ஆனா ரொம்ப நன்றி. நம்ம மேட்சை அப்புறமா பண்ணலாம். அப்படியே நம்ம ஹீரோ வேற பக்கம் பாக்குறான். அந்த 2 அகாடமியோட பிரின்சிபல் அவங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா கையை குலுக்குறாங்க. மூஞ்சில ஒண்டிதான் ஒரு ஸ்மைல் தெரியும். ஆனா உள்ளுக்குள்ள பயங்கரமா வயிறு எரியுது அந்த பிரின்சிபலுக்கு. பிரின்சிபல் சூ நெக்ஸ்ட் இயர் அந்த யூ இருக்கால அவன் கண்டிப்பா இதுக்கப்புறம் எங்க அகாடமியோட ஸ்டூடெண்டா மாறிடுவான்னு நினைக்கிறேன். அப்படியா? ஆனா நான் அவனுக்கு நிறைய விஷயத்த பண்ணிருக்கேன். அதனால அப்படியெல்லாம் பண்ண வாய்ப்பே இல்ல. ஐயோ கொஞ்சம் கிட்ட வர முடியுமா? இப்படி அங்க சொல்லிட்டு யூவை கட்டி அணைக்கிறாங்க. யூ ரொம்ப கிட்ட இருப்பான். அங்க யூவும் சொல்றான் தயவு செஞ்சு இப்படி பண்ணாதீங்க. ஏன்னா கேமராலாம் இருக்கு. ரொம்ப லைவா இந்த விஷயம் ஓடின்னு இருக்கு. ஃபைட் டைகர் அகாடமியோட பிரின்சிபல் உங்களுக்கு தெரியுமா? யூவோட உயிரை இதுக்கு முன்னாடியே நான் தான் காப்பாத்திருக்கேன். அதனால கண்டிப்பா நம்ம யூ அவன் என் சைடு தான். அங்க இப்படி இந்த விஷயம் நடக்கும் போது அங்க லைவா இது எல்லாமே பிராட்காஸ்ட் ஆகுமா? அதனால யூவோட அக்காக்கு பயங்கரமா கடுப்பாகுது. ஈவன் டிவியோட ரிமோட்டே உடையுது. அட என்ன இது? அக்கா வந்து ரொம்ப சைலண்டானவங்க எதுக்காக இப்படி கோவமா வராங்க அப்படின்னு அந்த சின்ன பொண்ணு யோசிக்கிறா. இதுக்கப்புறம் நல்லா குடிச்சிட்டு ஜாலியா நம்ம ஹீரோ வரான். அந்த இடத்துல புலம்பிங்கனே வரான். எனக்கு இன்னொரு ட்ரிங்க் வேணும். நான் திரும்பவும் குடிக்கணும். ஐயோ உன்னோட நிலைமை மோசமா இருக்கு. இப்போ ட்ரிங்க் எல்லாம் பண்ண வேணாம். அதே மாதிரி நம்ம யூவை படுக்க வச்சுட்டு அவங்க போக ஆரம்பிக்க அங்க இப்பதான் நம்மளுக்கு தெரியுது எல்லாமே ஒரு நடிப்பு தான். நம்ம யூக்கு ஒன்னும் போதையெல்லாம் ஆகல. அந்த இடத்துல உடனே ஆளு டைலு சீக்கிரமா வெளியில வா. நான் இப்பயே டிராகன் ஃபாலன் லேக் அந்த லேக்குக்கு நம்ம போகணும். நீ இப்போதாண்டா குடிச்ச ஒரு மாதிரி நீ போதையில இருக்க. அதனால இந்த டைம்ல எதுக்காக அந்த லேக்குக்கு போகணும்? டைலு நீ என்ன முட்டாளா? நீ தானே சொன்ன மெடுசாவை நம்ம காப்பாத்தணும்னு. அதுக்கு நீயும் எனக்கு உதவியா இருக்கணும். அதுக்கு நீ வரல. ஆமா அது என்ன கேள்வி? கண்டிப்பா நான் வருவேன். நம்ம பிரிசனுக்கு போயிட்டு மெடுசாவை எப்படியாச்சும் காப்பாத்தணும்னா அதுக்கு நீ எப்படியாச்சும் எவால் ஆகணும். நீயும் ரொம்ப வருஷமா பீஸ்ட் எம்பரர் ஃபார்ம் ரேங்க் 3லயே பல வருஷத்துக்கு ஸ்டக் ஆகிருக்க. அதனால நீ எவால் ஆகணும். அதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்கு. ஒரு பியூர் பிளட்டோட இருக்கிற டிராகன் போன் அது என்கிட்ட இருக்கு. அம்மா நீ என்ன சொல்லிருக்க? என்னதான் அது ஒரு பியூர் பிளட்டோடைய டிராகன் போனாவே இருக்கட்டும். ஆனா அதால இப்படி பிரேக் த்ரூவ பண்ண முடியும்? வேறமா நீ அதை முழுங்கணும். முழுங்கி அதை மர்ச் பண்ற மூலமா உன்னால 9 டெயில் டிராகன் ஃபாக்ஸா எவால் ஆக முடியும். ஆனா யோ உனக்கே தெரியும்ல நீ என்ன அந்த அளவுக்கு டம்மா இருக்கியா என்ன? இப்படி ஒரு பீஸ்டால வெறமா டிராகனுடைய போனை கன்சியூம் பண்ணி டிராகனுடைய பிளட் லைனுக்கு எவால் ஆக முடியும்? ஏன்னா ஜஸ்ட் ஒரு போன் தான் பாது. நீ அப்படி சொல்லலாம். ஆனா உன் முன்னாடி இருக்கிற நான் என்ன பத்தி நீ மறக்க வேணாம். என்னால எதையும் பாசிபிள் ஆக்க முடியும். ஆமா நீ சொல்லும் போது எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா நீ எதையுமே பாசிபிள் ஆக்கியிருக்க. உங்களால பண்ண முடியும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு மாஸ்டர். இப்படி இவ சொல்ல இங்கே இந்த எபிசோட முடியுது. அவ்வளோதான். டைலு டிராகன் போனை வச்சு வேற லெவல் எவல்யூஷன் ஆக போறான். அதே மாதிரி இப்பதான் நம்ம ஹீரோ மெடுசாவை காப்பாற்ற போறான். காப்பாற்றும் போது ஒரு மிகப்பெரிய சீனாக போகுது. அதை தப்பி தவறி கூட மிஸ் பண்ண வேணாம். உண்மையிலேயே வேற லெவல்ல இருக்கும். சரி நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.